ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு, இஃப் ஹி ஸ்பீக்ஸ் இட் இஸ் டன். நீர் சொன்னால் ஆகும், அல்லது அவர் சொன்னால் ஆகும். இஃப் ஹி ஸ்பீக்ஸ் இட் இஸ் டன், அவர் சொன்னால் ஆகும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுதான் நம்முடைய மைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டு நாம் சில காரியத்தை வேதத்திலிருந்தே நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அல்பா ஒமேகா ஆதி அந்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழாது. அந்த வார்த்தைகள் அது நிறைவேற்றத்தக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமை பொருந்தியதாக, ஜீவன் புரிந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே மனிதன் உயிர் வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சொன்னான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்போ அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வேத புத்தகத்திலே சினாப்டிக் காஸ்பல் என்று ஒரு பகுதியை சொல்லுவோம். சினாப்டிக் காஸ்பல் என்று சொன்னால் சி டுகெதர். அந்த சுவிசேஷங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிலே அநேக காரியங்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். அது ஓமைகளாக இருக்கலாம், அல்லது அற்புதங்களாக இருக்கலாம், அல்லது சில சம்பவங்களாக இருக்கலாம். அதை மார்க்கு, மத்தேயு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களுக்கும் பெயர் சொல்லுகிறது சினாப்டிக் காஸ்பல். அப்படி என்றால் சி டுகெதர் என்று சொல்லும் போது அதை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிலே நிறைய ரிசம்பிளன்ஸ் உண்டு போல இருக்கும். நீங்க கூட அதை ஸ்டடி பண்ணலாம். அந்த 3ஐயும் படிச்சு அதில் வர்ற அற்புதத்தெல்லாம் ஒரு நோட்லேயோ டைரியிலையோ பேப்பரில் எழுதிட்டு வாங்க. இதில் சொல்லப்பட்டது இதில் இருக்குதா இதில் இருக்குதான்னு பார்க்கும்போது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன் இதை நம்ம சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த சினாப்டிக் காஸ்பல் இருந்து ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு சம்பவமாக ஒவ்வொரு அற்புதத்தை இன்றைக்கு அவர் சொன்னால் ஆகும் என்கின்ற தலைப்பின் கீழாக உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வேத படமாக வாசிக்க கேட்டோம். திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் 4ஆம் அதிகாரத்தை நாம் வேத படமாக வாசிக்க கேட்டோம். அந்த 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையும் சொல்லப்பட்ட பகுதியிலே இங்கே ஒரு அற்புதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு செய்த ஒரு அற்புதம் தான். இஸ் a miracle was done by Jesus. இயேசு செய்த ஒரு அற்புதத்தை இங்கே பார்க்கிறோம். இந்த அற்புதம் வியாதியை சுகமாக்கினதோ அல்லது பிசாசை விரட்டினதோ அல்ல. இந்த அற்புதம் அவர் இயற்கையை கட்டுப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். இயற்கையை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு அவர் போறாரு. அப்போ காற்று வீசுது, படகு அமலத்தக்கதான இருக்குது. ஆனா இயேசுவோ அன்னைக்கு பகல் முழுதும் அவர் பிரீச்சிங்,
பகல் முழுதும் ஊழியம் செய்திருக்கிறாரு. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அங்கே தெரிந்து கொள்ள முடியும். அந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தை ஆரம்ப வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தை வாசியுங்கள். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். பாருங்க, அவர் போதகம் பண்ண தொடங்கினார். போதகம் பண்ணி முடிச்ச உடனேயே அவர் டிராவல் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். போதகம் பண்ணி முடிச்ச உடனே டிராவல் பண்றத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டயர்ல தான் ஆண்டவர் தூங்கிட்டார். ஏனென்றால் அவர் மனிதனாக இருந்தார். அவருக்கும் தாகம் எடுத்தது, அவருக்கும் பசி ஏற்பட்டது, அவருக்கும் களைப்படைந்தவராய் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பிகாஸ் he took incarnation as a human being. அவர் மனிதனாக தான் மனுஷ அவதாரத்தை எடுத்தார் என்பதை தான் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே மனிதனுக்கு இருக்கப்பட்ட எல்லா விதமான சோதனைகளும் ஃபீலிங்ஸும் அவருக்கும் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் களைப்படைந்தவராய் தூங்கிவிட்டார். ஆனா இங்க பார்க்கும்போது இங்க பெரிய குழப்பமே இருக்குது. படகு அமிலத்தக்கதானாய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தான் இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, முயற்சி பண்றாங்க. they are tried their level best. பிகாஸ் நிறைய பேர் சீஷர்களாக இருந்தர்ல, மெஜாரிட்டி வேர் ஃபிஷர்மேன். இவர்கள் மீனவர்கள், அடிக்கடி கடலுக்கு போகிறவர்கள். கடலுக்கு போய் அந்த மீனை பற்றி, கடலை பற்றி, அலையை பற்றி எல்லாத்தையும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். எவ்வளவோ அதை கட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் கட்டுப்படுத்தியும் முடியல. கடைசியில் தான் ஞாபகம் வருது, நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது. அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருது. முதல்ல எடுத்த உடனே அவங்க போகல. அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நன்றாக நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் தங்களால் இயன்ற காரியத்தை முதலாவது என்ன செய்றாங்க, அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் அவர்களை அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அலைகள் அதின் மேல் மோதித்து. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை எழுப்பும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றையும் கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த அமைதல். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வார்த்தையில வல்லமை, அதிகாரம், ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அந்த இயற்கையே அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுது, கட்டுப்படுகிறது. இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா அது போகும் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாரு, அந்த அத்தாரிட்டி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றாரு, அவர் கொடுக்கிறாரு. நீ சொன்னா அது போவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையை கட்டுப்படுத்துகிற வார்த்தையினாலே கட்டுப்பார். அவர் போய் கடலை பார்த்து, கடலை தொட்டு அல்லது காற்றை தொட்டு அவர் ஒன்றும் பண்ணலை. ஒரே வார்த்தை தான். நீங்கள் ஆண்டோடைய மிராக்கிள் நிறையா பார்த்தீங்கன்னா வார்த்தையினாலே தான் அவர் செய்த அற்புதமாக இருக்கும். அதுதான் த காட், த சவரைன் அத்தாரிட்டி. அதுதான் அதில் குறிக்கிறது. லெட் தேர் பி லைட் அப்படின்னாரு, உடனே வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. ஒரே வார்த்தை, லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கிடவது. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரத்தை இருக்கிறது, அது அவருக்கு தான் இருக்கும். அவர் தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலாம். அந்த இயற்கைக்கு மாறாக இயற்கையை ஆளுகின்ற ஒரு ஆளுமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. இயற்கையை ஆளுகின்ற ஆளுமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. அது இறைவனுக்கும் மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
No human beings can rule over the nature, but only God can rule over the nature. அவர் மட்டும்தான் அதை ஆளுகை செய்ய முடியும். யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? அமெரிக்க ஐக்கிய நாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்து வரும்னு யாராவது எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா? யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. வளர்ந்தேறிய நாடு, வல்லரசு நாடு, ஹை டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது. அணைக்க முடியல, தீய நெருப்பு அணைக்க முடியல. எத்தனை நாட்கள் காட்டுக்குள்ள உள்ள தீ எப்படி நகரத்தில் வந்துச்சு, சிட்டிக்குள்ள எப்படி வந்துச்சு? How did it come? இதுதான் நான் ஆண்டவருடைய கோபாய்க்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை உணர்த்துவார். They forget God. தேவனை அவர்கள் மறந்தார்கள். எல்லாம் களியாட்டுகளும் எல்லா விதமான உலக பிரகாரமான பாவமான காரியங்கள் தான் அங்கே நடக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிப்பட்ட ஃபுல்லா பிரபல சினிமா நடிகர்கள், ஹாலிவுட்ஸ் இப்படிப்பட்டவர்கள் வாழுகின்ற ஒரு இடம்தான் அது. இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். அமேசான் காடுன்னு சொல்கிறோம். அதே காட்டு பகுதியில் இப்போ அமேசான் பிரேசில் பக்கத்தில் இருக்கு. காட்டு பகுதியில் நிறைய குடியிருப்புகள் வந்து அங்கே அப்படிப்பட்ட இடத்துல இயேசுவை அறிந்து கொள்றவங்க இப்போ எண்ணிக்கை கூடிட்டு இருக்குது. இங்கே ஒரு பக்கம் அழிவு, இங்கே ஒரு பக்கம் ஆத்துமாக்கள் காடுகளுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை தேடி வராங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையை எந்த ஒரு மனிதனும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை கட்டுப்படுத்துறது இறைவனுக்கு மட்டும்தான். இயற்கையை எந்த ஒரு மனிதனும் ஆள முடியாது. இயற்கையை ஆளுகிறவர் இறைவன் மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனாலதான் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், வேற எதையும் சொல்லலை. இதை சொன்ன மாத்திரத்தில் பார்த்துனுங்க, இவனை எல்லாம் பயந்துட்டான். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ, கூடவே இருந்து வசனத்தை கேட்பாங்க, கூடவே இருந்து வசனத்தை கேட்பாங்க, அற்புதங்களை பார்ப்பாங்க, ஆனா கேள்வி கேட்பாங்க. இவர் யாரோ. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் சீஷர்களே என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. அதுதான் பிரச்சனை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, how we understand Jesus, who he is. இயேசுவை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம்? அவர் யாரு? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் யாராக இருக்கிறார்? நம்முடைய அந்த புரிதல் நம்முடைய பர்சனலா இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் அதை நம்ம கொண்டு வரும்போது தான் நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. Me and Jesus having what kind of fellowship, what kind of relationship. நானும் இயேசுவும் எப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம், இதுதான் முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, the disciples were failed to do that. சீஷர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய அவங்க விட்டுவிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, இந்த சீஷர்களை போல உள்ள சந்தேக பேர்வழிகளா, பயப்படுகிற பேர்வழிகளா, என்ன சரியா புரியாதவர்களா நீங்க இருக்க வேண்டாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ராப்பர்லி. என்னை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க மனசுல யோசிங்க. நீங்க யூ பர்சனலி இந்த இயேசுவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த இயேசுவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி புரிஞ்சிருக்கீங்க? அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க. அவரை சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் சரியா வருவார். வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் துரு உணவால் என்று வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று
நான் அறிவேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கை பயணம் சுமுத்தா போனா அலைகள் வரும், காற்று வீசும், எல்லாம் இருக்கும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருத்தர் என்ன செய்வார்? நம்ம கூட இருப்பார். அதான் முக்கியம். One who is controlling everything, he is with us. That is our strength. அதுதான் நம்முடைய பலன். அவர் ஏன் கூட இருக்கிறாரியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. Whatever happened to my life, nothing to be worried, because he is with me. He can take care of everything. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஏன் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தைரியம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னை எப்படி அறிந்திருக்கிறார்கள், எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது மற்றொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கும் போது இங்கே மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவமும் எப்பொழுது நடக்கிறது என்றால் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்திலே அவர் பிரசங்கத்தை முடித்து கீழே இறங்கி வரும்போதே அங்கே அற்புதம் தான். முதலாவது அற்புதம் குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகமாக்குறாரு. இரண்டாவது இந்த அற்புதம் நடக்கிறது. A centurion came to Jesus for his servant. அவனுக்காக வரல, அவனுடைய வேலைக்காரனுக்காக வர்றான். Because his servant was sick. அவன் சுகவீனமாக இருக்கிறான். எப்படி ஒரு நல்ல ஒரு குணத்தை இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்கிறது பாருங்கள். தனக்கு வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு சுகவீனம் இருக்கிறது என்று அதற்காக அவன் மெனக்கெட்டு நேரம் எடுத்து முயற்சி எடுத்து இயேசுவிடத்துல வர்றான். ஆண்டவர் கூட அதை தான் முதல்ல பார்த்துருப்பார். இவனுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருக்குது, இவனுக்கு எவ்வளோ ஒரு அந்த வேலைக்காரன் மேலே ஒரு அன்பு, ஒரு கரிசனை, ஒரு அக்கறை இப்படி இருக்குது அப்படி நினச்சி தான் என்ன செய்திருப்பார், யோசித்திருப்பார். நூற்றுக்கு அதிபதி, 100 பேருக்கு அவன் அதிபதி, அதிலே சொல்லியிருக்குது. அதான் சொல்கிறான், ஒருத்தனை வானா வாரான், போகிறான், அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவன் இருக்கிறான். ஆனாலும் இவனுக்குள்ளே அத்தனை அதிகாரம் இருந்தாலும் இவனுக்கு தெரியும் ஏன் அதிகாரத்தை காட்டிலும் இன்னொருத்தர் பெரிய அதிகாரம் உடையவர் என்பதை. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. எனக்கு மேல ஒரு அதிகாரத்தை உடையவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அவன் என்ன செய்றான், புரிந்து கொள்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவர் உண்டு. வானா வாரான், போனா. ஆண்டவர் எப்படி சொல்லினாலும் இப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு வாஞ்சியோடு என்ன தேடி வாரானேன்னு சொன்னிதான் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, ஆண்டவர் இங்கே பாருங்கள், 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 6, 7. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். என் வேலைக்காரன் திமிர்வாதத்துல கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம், பேரலைட்டிக் அட்டாக் அப்படி என்று சொல்லும் போது எதுவுமே செயல்படாது, அப்படி ஒரு வெஜிடேட்டிவா இருக்கும், அவ்வளவுதான். கண்ணு திறந்திருந்தாலும் கண்ணு கூட அசையாது, கை செயல்படாது, கால் செயல்படாது, எதுவுமே செயல்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். இவன் நினைச்சா அவனை தூக்கி எங்கனையாவது கொண்டு போட கூட செய்திருக்கலாம். இந்த நூற்றுக்கு அதிபதி போட்டு இன்னொருத்தனை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா he was a centurion. நூற்றுக்கு அதிபதி, அவ்வளோ அதிகாரம் அவனுக்கு இருக்குது. இவனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. கொடிய வேதனைப்படுகிறான்.
அதை பார்த்துதான் இவனுக்கு இந்த வேலைக்காரன் மேல இவ்வளவு அக்கறை, இவ்வளவு கரிசனை என்று பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை நான் சுகமாக்குவேன். ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து நான் உன் வேலைக்காரனை சுகமாக்குவேன், நான் வந்து சுகமாக்குறேன். ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் தன்னுடைய தகுதியை பார்க்குறான், அவரு தகுதியை பார்க்குறான். நீங்க நினைச்சிடக்கூடாது இவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தானோ, அது அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு சகையை கூப்பிட்டாரு. சகையோடைய இந்த நூற்றுக்கு அதிபதி பெரிய பாவியா இருந்துட்டு இருக்க போறான். யோசித்து பாருங்க. சகையவே ஆண்டவர் கூப்பிட்டு வா அவன் வீட்டுக்குள்ள தங்குவான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் குடுகுடுன்னு இறங்கி வந்து அப்படிப்பட்ட பாவியாக்கி ஒரு சகையவே கூட வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்தான், அவரை கூட்டிட்டு சந்தோஷமா போகும்போதே மாறிட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில மாறணும்னா இயேசு கூட வரணும். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கூட போகும்போதே அவன் வாழ்க்கையில என்ன செய்யுது, மாற்றம் வந்தாச்சு. ஆனா இவன் தன்னுடைய தகுதியை பார்க்குறான். நான் எப்படிப்பட்டவன், இவர் எப்படிப்பட்டவர், என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல சொல்றான் பாருங்க. அடுத்த 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். இது அவனுக்குள்ள விசுவாசம். இது அவனுக்குள்ள விசுவாசம். சில சமயத்தில் அப்படிதான் நடக்கும். எப்படி, ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஜனங்கள் வருவாங்க. சரி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா போக மாட்டாங்க. அப்படியே நம்ம சில சமயத்தில் அவசரத்தில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு சிறு ஜெபத்தை பண்ணாலும் இங்க மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நம்ம தலையில தொட்டு கையை தொட்டு நல்லா ஜெபம் பண்ணி இப்படி அனுப்பணும் அப்படின்னு சில மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யும் இருக்கும். ஆனா இங்க நூற்றுக்கு அதிபதி பாரான், நீங்க வர வேண்டாம் ஐயா, வந்து அவன் மேல கையும் வைக்க வேண்டாம். எவிரு சொல்லுவான், நீங்க மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எவிரு சொல்லுவான், நீர் வந்து என் மகள் மீது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். என் மகள் மேல கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். அது அவனுடைய விசுவாசம். அவன் நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் இன்னும் மேல. அது ஜபாலய தலைவனாகிய எவிரு அவன் சொல்றான், நீங்க வந்து கையை வச்சா என் மகா பிழைப்பா. ஆனா நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நீ வரையே வேண்டாம் ஐயா, நான் தகுதியற்றவன். ஆனா ஒரு காரியத்தை செய்யும், ஒரு வார்த்தை சொல்லும் போதும், ஒரு வார்த்தையை சொல்லும் போதும். கரங்களை தட்டி நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி யார்? அவன் ஒரு ரோமன். அவன் ஒரு ரோமன். அந்த ரோமனுக்கு கூட, ஒரு பிரஜாதியனுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்ல. யூதர்களுக்குள்ள இப்படி விசுவாசத்தை பார்க்கல. இந்த பிரஜாதியான், இந்த அந்நியனுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்குதா? ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்றானே, இந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் உடையவனாக இருக்கிறானா என்பது அவனுக்குள்ளே இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான் என்று அவன் சொல்லியிருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு வார்த்தை, the single word from above will change everything. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை எல்லாவற்றையுமே மாற்றிவிடும், எல்லாவற்றையும் மாற்றிவிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை நம்ம யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கிடுறோம். முதல் குறிப்பை நான் சொன்னேன், அவருக்கு நமக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது அது சொன்னேன். அப்போ அந்த உறவின் அடிப்படையில் தான் அவர் மேல நம்பிக்கையே நமக்கு வரும். ஹல்லேலூயா.
அந்த உறவின் அடிப்படையில் தான் நம்பிக்கை வரும். அவர் மேலே உள்ள நம்பிக்கை, அவர் மேலே உள்ள விசுவாசம், அதன் அடிப்படையில் தான் வரும். இவ்வளோ நம்பிக்கையா இவ்வளோ விசுவாசமா இருக்கிறானேன்னு அவனை பார்த்து ஆண்டவர் அதுக்கு மேலே என்ன சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் வருவாங்க, ராஜ்யத்தின் புத்திரர். ஆமாம், அதுதான் அந்த யூதர்கள் புறஜாதியார்கள் இவர்களுக்காக சொல்லப்படுகிற காரியங்கள். யூதர்களோட இந்த புறஜாதியானாகிய நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறான்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். அப்போ எப்படி கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு வரல, ஆனால் வழியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்யாண சாலையை நிரப்புனாங்கல்ல, இயேசு சொன்ன ஒரு ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் யார் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கணுமோ அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் புரஜாதியனாகிய இந்த நூற்றுக்கு அதிபதி அதை நம்புறான், அதை நம்புறான். அப்போ இவன் தான் சுதந்திரிப்பான்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த காரியத்தில் சொல்லிவிட்டு அவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அருமையான அவன் சொன்ன வார்த்தைக்கே அவர் பதில் கொடுக்கிறார். பாருங்கள், வாசியுங்கள் 13ஆம் வசனத்தை. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ போகலாம், உன் வார்த்தையின்படி ஆகக்கூடாது. ஒரு வார்த்தை தானே சொல்லுங்கன்னா அதான் சொல்லிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ போகலாம், வார்த்தையின்படி ஆகக்கூடாது. எந்த செகண்ட், எந்த வினாடி அவர் சொன்னாரோ அந்த வினாடி வேலைக்காரன் சுகமடைஞ்சிட்டான். அந்த மூமெண்ட் படுத்து கிடந்தவன் இப்போ நூற்றுக்கு அதிபதி போகும்போது வீட்டை திறந்து வீட்டு வாசல் நின்று எஜமான என்ன செய்யறான்? வரவேற்க ஆரம்பிச்சிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இதுதான் அவருடைய வார்த்தையிலே உள்ள வல்லமை. இதான் அவருடைய வார்த்தை, சொன்னால் ஆகும். இதான் அவருடைய வார்த்தை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் மாறிவிடுமே. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஐயா எப்படியா சொல்லுவார்? இந்த அருக்கு இப்படி தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? இப்படி சொல்லுவார். இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். படிச்சுட்டு தியானிக்கும் போது பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. நம்ம அவர் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அதுதான் முக்கியமான காரியம். மூன்றாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொண்டு அங்கே ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது லூக்கா 7:11 17 வரை இதுவும் இயேசு செய்த ஒரு அற்புதம் தான். வித்தியாசமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு அதில் ஒரு 3 உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். முதல், இயற்கையை எப்படி அவர் கட்டுப்படுத்தினார். இரண்டாவது, வியாதி எப்படி சுகமாக்கப்பட்டது. இங்கே செத்து போனவனே உயிரோடு வருகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாயின் என்பது ஊருடைய பெயர். நாயின் என்பது ஊருடைய பெயர். அந்த ஊர் பட்டண வாசல். எந்த ஊருக்கும் ஒரு என்ட்ரி இருக்கும் சில சமயத்தில், சரியா? சிலதுக்கு ஒன்றுமே இருக்காது, அப்படியே போய் திறந்த கடை இருக்கும். சில ஊர்களுக்கு அந்த ஊரில் என்ட்ரிக்காண்டி பட்டண வாசல். அது பழைய ஏற்பாட்டு காலங்களில், வேதத்தின் காலங்களில் இருந்திருக்கு. எல்லா சிட்டிக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்திருக்குது. ஒளிமுக வாசல்னு சொல்லுவாங்க, அல்லது பட்டணத்தின் வாசல்னு சொல்லுவாங்க. சரிண்ணா? இப்படிப்பட்ட நாயின்ங்கிற ஊர் பட்டணத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய கூட்டம் உள்ள போகுது. அதே போல பட்டணத்துக்கு உள்ள இருந்து இன்னொரு கூட்டம் வருது. நல்லா கவனிக்கணும். பட்டணத்துக்கு உள்ள இருந்து ஒரு பெரிய கூட்டம் வருது, பட்டணத்துக்கு வெளியே இருந்து உள்ள ஒரு கூட்டம் போகுது. பட்டணத்துக்கு உள்ள இருந்து வெளியே வர்ற கூட்டம் சோகத்தோடு துக்கத்தோடு வந்துட்டு இருக்குது. பட்டணத்துக்கு வெளியே இருந்து உள்ள போற கூட்டம் ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு
போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ரெண்டு கூட்டமும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்பதான் பார்க்குறாங்க, மரித்து போன ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருந்து உள்ள போற அந்த கூட்டம் தான் விசாரிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு எவரு? அவன் தாய்க்கு ஒரே மகன், அவனுடைய தாயோ விதவை, கைம்பன். இவன் வாலிபன், இவனை வைத்துதான் அந்த குடும்பம் பிழைப்பு நடத்தி இருக்கலாம். அவன் மரித்து போய்விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பின்னணியை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், வாசியுங்கள் 12ஆம் வசனத்தை. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவனோட கூட வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பின்னணியை அறிஞ்ச மாத்திரத்தில் இயேசு சொல்லுகிறதை பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே வந்து விட்டார். அந்த மகனை இழக்க கொடுத்த அந்த ஸ்திரீனிடத்திலே வந்து அவளை பார்த்து அவளை மனதுருகி அழாதே என்றார். Jesus moved with compassion. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? He moved with compassion. மனது உருகினார். அதுதான் அதிலே பார்க்கிறோம். அவருடைய மனது உருக்கம். அவளை பார்த்து அழாதே என்றார். அதுதான் அந்த வார்த்தை. அவளுக்கு தெரியாது இவர் யாரு எவருன்னு தெரிஞ்சிருக்காது, வாய்ப்பு இல்லை. அதில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கூட்டம் உள்ள வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். சம்திங் டிஃப்ரெண்ட். தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அதற்கு பிறதான் the authoritative word come out from his mouth. அவருடைய அதிகாரமான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொன்னார் பாருங்கள், வாலிபனே எழுந்து, young man rise up. ஒரே வார்த்தை தான், young man rise up. தூக்கிட்டு வந்தவன் என்ன ஆயிருப்பான்னு யோசித்து பாருங்க. தூக்கிட்டு வந்தவன் என்ன ஆயிருப்பான்? தூக்கிட்டு வரும்போது படுத்து கிடந்தவன் யங் மேன் ரைஸ் அப், வாலிபனே எழுந்திருந்தோன்னு அவன் பெட்டியிலிருந்து எழும்பும் போது அல்லது பாடையிலிருந்து எழும்பும் போது இவன் தூக்கிட்டு வந்தவன் என்ன ஆயிருப்பான்? கீழே போட்டுட்டு ஓடி இருப்பான். அவ்வளவுதான், கீழே போட்டுட்டு ஓடி இருப்பான். கீழே போட்டு ஓடி இருப்பான். ஏன்னா முன்ன பின்ன தெரியாது, இது என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாது. போட்டு ஓடி இருப்பான். The word, the authority, வல்லமை, அதிகாரம் அவருக்குள்ள இருக்குது. ஒரே வார்த்தை தான். The same thing happened when we read another gospel, John chapter 11. He was raised Lazarus from the dead. லாசருவை மரணத்திலிருந்து நினைச்சாரு, உயிரோடு. அதான் முடிச்சா, லாசரஸ் கம் அவுட். அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, நாரி போச்சு. அவனும் வெளியே வந்தான். அந்த வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அவர் சொன்னால் ஆகும். அப்போ அவருடைய வார்த்தையில எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு ஜீவன், எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதனா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதல் குறிப்பில். அவரை யாருன்னு நீங்கள் சரியாக அறிஞ்சிடுங்க. அவருக்கும் உங்களுக்கு உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கணும், அதை வைத்துக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கையை நீங்கள் 2வது வைக்கணும். அந்த 100க்கு அதிபதி அவர் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வச்சான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார். முன்பின் இங்கே யாருமே இங்கே பாருங்க ரிக்வெஸ்ட் ஆர்டர் கொடுக்கல, யாருமே அவர்கிட்ட சொல்லலை. அவராக பார்க்குறாரு, ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷன் பார்க்குறாரு, யாருன்னு விசாரிக்கிறாரு. Nobody came to Jesus and asked, please rise my son, please revive my son. என் மகனை உயிரோடு கூட எழுப்புங்கன்னு யாராவது வந்து வேண்டி கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களா? இல்லை. When you close to God,
when you close to him without asking, he will perform miracles in your life. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது நீ கேட்காமலே சில அற்புதங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. நீ கேட்காமலே ஒரு சில அற்புதங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். இதுதான் அவருடைய வார்த்தையின் அதிகாரமும் வல்லமையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாரே, அதை நினைத்து சந்தோஷப்படுவோம். அவருடைய வார்த்தையில் எவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை பார்க்கணும். If he speaks, it is done. அவர் சொன்னால் நடக்கும், ஆகும். இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். எங்கள் வாழ்க்கை உமக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கட்டும். உம் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கட்டும் சாமி. எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற தேவனாயிருக்கிறீர். அற்புதம் அதிசயம் செய்வதற்கு மட்டுமல்ல, என்னோடு கூட நீர் வாழுகிறவராயிருக்கிறீர். அதுதான் மேலான பாக்கியம். அவரோடு கூட நம்ம லிவிங் வித் ஜீசஸ், வாக்கிங் வித் ஜீசஸ், ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், அதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்கும்போது, 100க்கு அதிபதிக்குள்ளே உள்ள விசுவாசத்தை எனக்கு தாரும் கேட்போம். எப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர். நிச்சயமா அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து இருப்பார். அதற்கு பிறகு பாருங்கள், அந்த வாலிபன் எழுந்த மாத்திரத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த இடத்துல என்ன செய்கிறது வருதுன்னு பார்க்கிறோம். எழுந்து உட்கார்ந்து அவன் தாயிடத்தில் எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. glorifying God. கர்த்தரை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துறதாக மாற வேண்டும். இன்னைக்கு தேவ கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக எப்பொழுது நான் இருக்கணும், உம்மை நான் சரியா அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க, அவரோடு கூட உறவாட அவர் யாரு, நம்ம யாரு, அவர் யாரு, நம்ம யாருன்னு இன்னும் நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதற்கு பிறகு அற்புதத்தை அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பார். இன்னைக்கு தேவ கரங்களில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா, ஒப்பு கொடுப்பீர்களா? Let us all stand. எல்லாரையும் எழுந்து நிற்போமா? Thank you Jesus. அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் சொல்லால் என் ஜீவன் வாழும். என் உள்ளம், என் கண்கள் அவரை தேடும். நான் உடைந்தாலும் என் உள்ளம் பாடும். Thank you Jesus. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? Let us surrender ourselves. Bow down before him. அன்பு நிறைந்த இயேசு சாமி, உம்முடைய வார்த்தையிலே அவ்வளவு அதிகாரம், வல்லமை, ஜீவன் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் சொன்னால் எல்லாம் ஆகும் அப்பா. இதைதான் நீர் இன்றைக்கு செய்தியாக எனக்கு நீர் சொன்னீர். இதைதான் நீ போய் சொல். இந்த ஒரு வார்த்தை தான் நீ சொன்னீர். அந்த வார்த்தையை கொண்டுதான் செய்தியை நீர் தயாரித்து கொடுக்கிறீர் அப்பா. அவ்வளவுதான். A single word you reveal, then you develop the message, Lord. Construct the message. உம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையில எவ்வளவு அதிகாரம், வல்லமை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனை வேளையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை உம்மோடு கூட இணைக்கிறார்களோ, இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை உம்மோடு கூட ஆண்டவரை கட்டப்பட்டுகிறார்களோ, ஆசீர்வதியும் சாமி. இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரத்தை உடையவர், ஒரு வார்த்தையினாலே திமிர்வாதத்தை எழும்ப செய்தவர், ஒரு வார்த்தையினாலே செத்து போனவனை உயிரோடு கூட வாழ்ந்தவர். நீர் என்றும் ஜீவிக்கிறீர் இயேசு சாமி. உம்முடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உம்மீது நம்பிக்கை வைக்க
நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையாய் தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கிற தத்தம் செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாகவே நீர் அவர்களை நடத்துவீராக அப்பா. உம்முடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நடக்கப்படட்டும் அப்பா. ஆசீர்வதியும். உங்க கிருபை இருக்கட்டும் அப்பா. பலவீனங்கள் சுவையினங்கள் மறையட்டும். பிரச்சனைகள் கஷ்டங்கள் மாறட்டும். உபத்திரவங்கள் மாறட்டும். எல்லா நெருக்கங்கள் மாறட்டும். கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும். அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்துவதாக. எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே, தேவனின் ஆலயமே.